ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப் வந்து ரெடி பண்ணாச்சு. என்ஜி சர்வ் கொடுத்தோன்னா இது ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 4200. ஸோ டிஃபால்ட் ஆப் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு யூஐ ஆட் பண்ணுவோம். யூஐ காம்பனண்ட் அப்படின்னா ஒரு பட்டன் செக் பாக்ஸ் எது வேணாலும் நம்மளுடைய வெப்பேஜில் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனண்ட் ஆட் பண்ணணும். யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இருக்குது. சிஎஸ்எஸ்ல பண்ணலாம், பூட் ஸ்டாப்பில் பண்ணலாம். நம்ம சாட் ஜிபிடிட்ட போவோம். இவங்ககிட்ட வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் யூஐ டெக்னாலஜி அவைலபிள் அப்படின்னு கேட்போம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆஸ் ஆஃப் மை அப்டேட் ஆன் செப்டம்பர் 21 போட்டிருக்கு. ஸோ இந்த மாடல் வந்து 2021 வரைக்கும் தான் இதோடைய நாலேஜ் இருக்கு. எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிடுவாங்க. பட் அப்போதைக்கு HTML, JavaScript, Bootstrap, Angular, React, UI, again Flutter, Svelte. ஸோ இவ்வளவு இருக்கு. மெட்டீரியல் யூஐ இது வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுது. மெட்டீரியல் யூஐ, சிமாண்டிக் யூஐ, மெட்டீரியல் சிஎஸ்எஸ். ஆனால் இதில் ஆங்குலர் அந்த ஒரு மெட்டீரியல் யூஐ இல்லையா? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்குலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். ஸோ வைடா வந்து பூட் ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்கு. பூட் ஸ்ட்ராப் வச்சு நம்ம ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸில் போனால் காம்பனன்ட்ஸ், லேஅவுட்ஸ், கண்டெய்னர், ஃபார்ம், காம்பனன்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட். பூட் ஸ்ட்ராப்பில் அலர்ட் எப்படி வரும், பூட் ஸ்ட்ராப்போடைய பட்டன் ஸ்டைலிங் இந்த மாதிரி. ஸோ எய்தர் நம்ம பூட் ஸ்ட்ராப் பண்ணலாம். பூட் ஸ்ட்ராப் இல்லாமல் பழைய காலத்தில் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா பிளெயின் HTML-ஆக இருக்கும். ஸோ நான் இதை வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஃபோல்டர், இட் ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப் இதை ஓப்பன் பண்ணி நமக்கு அந்த டிஃபால்ட் ஆப்னு வந்துச்சு இல்லையா? அது வந்து எங்கேருந்து வந்ததுன்னா இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். இண்டெக்ஸில் இந்த ஆப் ரூட், இதோட ஸ்ட்ரக்சரை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப் ரூட் என்ன பண்ணும், ஆப் காம்பனண்ட் இங்கே பார்த்தா டிஎஸ் ஃபைல் இருக்குது, சிஎஸ்எஸ், HTML, ஸ்பெக் டிஎஸ்எஸ் இருக்குது. ஸோ இந்த HTML தான் இந்த டிஃபால்ட் ஆப்னு இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பட்டன் கொடுக்குறேன். இது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் HTML பட்டன். சாம்பிள் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுப்போம். கிளிக் ஹியர். இப்போ ஓகே, இது பழைய HTML. ஸோ இந்த HTML பட்டனுக்கும் இங்கே இருக்கிற பட்டனுக்கும் வித்தியாசம் தெரியுது. இது கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங் நம்ம இங்கே கொண்டு வருவோம். பட் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலை. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், ஆங்குலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, ஆங்குலர் மெட்டீரியல் வந்து ஆங்குலருக்காக அந்த மெட்டீரியல் யூஐயை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால டேட்டாவெல்லாம் பைண்ட் பண்ண முடியும். ஸோ ஆங்குலர் மெட்டீரியல்.angular.io போனால் இங்கேயும் அதே காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். பூட் ஸ்ட்ராப் அளவுக்கு இருக்காது. இது வேற பர்பஸ், இது வேற பர்பஸ். நீங்கள் பூட் ஸ்ட்ராப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் செப்பரேட்டாக போடுறேன். இப்போதைக்கு பட்டன் போனால் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பட்டனுக்கு போனால், ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பேசிக் பட்டன், இதில் ஒரு ஷேடோ எஃபெக்டோடு இருக்குது. ஸோ இந்த பட்டன் நான் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஆங்குலரில் இந்த மாடியூலை கொண்டு போய் இங்கே ஆப் மாடியூல் இடத்துல இங்கே இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இந்த பட்டன் மாடியூலை இம்போர்ட்லேயும் கொடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் டைப் ஸ்கிரிப்டுக்கு சொல்ல இந்த பட்டன் வந்து எங்கே இருக்குன்னு, இதுதான் ஆக்சுவலான இம்போர்ட். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோன்னா என்ன எரர் வந்துருக்கு, ஆங்குலர் மெட்டீரியல் இல்லை. ஆமாம், ஏன்னா நம்ம ஆங்குலர் மெட்டீரியலை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாத்தே இருக்காது. இங்கே பார்த்தோன்னா /angular/மெட்டீரியல் பட்டன் இல்லைன்னு சொல்லுதா. அது எங்கே இருக்கும்னா நோட் மாடியூல்குள்ளே இருக்கும். இங்கே ஆங்குலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆங்குலருக்குள்ள மெட்டீரியல்னு ஒன்றுமே இல்லை பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆங்குலர் மெட்டீரியலை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணால் அவங்களே இங்கே
கொடுத்துருப்பாங்க. கெட் ஸ்டார்டட் போனால் ng add angular material இதை கொண்டு போய் கமாண்ட் ப்ராம்ப்டில் ng add angular material கொடுத்தா the package will be installed. Yes. bootstrap யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்லா இருக்கும். அது நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான. அதில் வந்து jQuery நிறையா யூஸ் ஆகும். பட் இப்போ இருக்கிறதுல jQuery ஒன்று இல்லாமல் வந்திருக்குன்னு படித்தேன். இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. bootstrap வரவங்களும் bootstrapையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஆங்குலர் மெட்டீரியல் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே bootstrapலையும் பண்ணலாம். நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணதுனால அதை நான் காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகோ, பிங்க், டீப் பர்பிள், ஆம்பர், கஸ்டம்னு. நாம் வந்து பர்பிள் க்ரீன் போகிறேன். குளோபல் மெட்டீரியல் டைப்போகிராஃபி வேணுமா? எஸ். இன்க்ளூட் அண்ட் எனேபிள் அனிமேஷன். என்ன ஆகும்? அப்டேட் பேக்கேஜ் டாட் ஜேசன். நம்மளுடைய பேக்கேஜ் டாட் ஜேசனுக்கு போனால் இங்கே தான் நம்மளுடைய டிபெண்டன்சிஸ்லாம் இருக்குது. ஸோ ஏற்கனவே இருக்கிற அனிமேஷன் சிடிகே காமன் இருந்திருக்கு. அதுக்குள்ள மெட்டீரியல் சேர்ந்துடுச்சு. ஆங்குலர் மெட்டீரியலும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கோட் வந்து இஷ்யூ இல்லாமல் ஸ்டார்ட் ஆகணும். என்ஜிசல் கொடுத்தா இந்த எரர் போயிடணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, எரர் வரல. கன்சோலில் எரர் இருக்கான்னு பார்ப்போம். கன்சோலில் எந்த எரரும் இல்லை இப்போ. ஆனால் இந்த பட்டன் வந்து மாறலை. நம்ம ஏன்னா இன்னும் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணல, நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ பட்டன் மாடியூல் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டனை யூஸ் பண்ணணும்னா காம்பனண்ட்ல போய் எடுத்தோம். பட்டன் பட்டன் பட்டன். ஓகே, இங்கே நான் பேசிக் பண்ணணும்னா இந்த ஸ்டைல் நம்ம கொடுத்தா போதும். மேட் பட்டன் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா போதும். போகிறேன் ஆப் காம்பனண்ட்ல இதை கொடுக்குறேன். இப்போ பார்த்தா மேட் பட்டன் மாறிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து நான் இங்கேயும் இம்போர்ட் பண்ணணும். கரெக்ட். எனக்கு டைப் ஸ்கிரிப்டில் இம்போர்ட் ஆகாததுனால எனக்கு இங்கே டிஸ்பிளேல வரல. டைப் ஸ்கிரிப்ட் போய் ஆப் காம்பனன்ட் டாட் டைப் ஸ்கிரிப்டில் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே இம்போர்ட் பண்ண வேணாம்னா கரெக்டு. ஏன்னா இது வந்து ஆப் மாடியூல்ல இருந்து வந்துடும். ஆனால் ஏன் வரவில்லை? இங்கே எனக்கு காம்பனன்ட் ரெண்டர் ஆயிருக்கான்னு பார்த்துருவோம். கிளிக் ஹியர். இந்த பட்டன் இங்கே ரெண்டர் ஆகியிருக்கு. வேற ஸ்டைல் எடுக்கிறானா? HTML கலர் ஈக்குவல் டு பிரைமரி இது கொடுக்காம விட்டுருக்கேன். அதனால தான் ஒயிட் கலர் பட்டன் வந்திருக்கு. அந்த தீம் எந்த தீம் நமக்கு வேணும்னு கொடுக்கணும். ஓகே, இதை வந்துருச்சு இல்லையா? ஆமாம், இந்த இம்போர்ட் வந்து ஆக்சுவலாக நான் இங்கே ஆப் மாடல்லே பண்ணிட்டேன். ஸோ காம்பனண்ட்டில் வந்து பண்ண வேண்டாம். இங்கே நான் தீம் மட்டும் கொடுக்கல, என்ன கலர் வேணும் அப்படின்னு. நான் பழசுலேயே இப்போ கொடுக்குறேன். ப்ரைமரின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ப்ரைமரி வந்துடுச்சு. இப்போ நான் வேறு ஏதாவது மாற்றிக்கிறேன். ஆக்சென்ட் இங்கே வந்து ஒன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் இருந்துச்சு பார்த்துங்க. ப்ரைமரினா இப்படி வரும், ஆக்சன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டாவதுல மேட் ரெய்ஸ்டு பட்டன் கலர் ஈக்குவல் டு ப்ரைமரின்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் ரெய்ஸ்டாக வரும். அந்த பட்டன் கலர் ஈக்குவல் டு ப்ரைமரி தான். சரி, வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான யூஐயை ஆங்குலர் கோடில் நீங்கள் கொண்டு வரலாம். உங்களுடைய பேஜ் வந்து கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். இப்போ இதே கொண்டு போய் நம்ம சாட் ஜிபிடி கிட்ட கேட்போம். தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஜெனரேட் an angular code with using angular material to display a button. Okay,
ஸோ தெளிவாக சொல்லிடுச்சு பாருங்க. என்ஜி மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 என்ன சொல்லியிருக்கு, இம்போர்ட் ஆங்குலர் மெட்டீரியல் பட்டன் மாடியூல், நம்ம அதுவும் பண்ணியாச்சு. இம்போர்ட்டில் கொடுத்தாச்சு. இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், ஏன்னா நம்ம இதுதான் நம்மளுடைய ஃபைனல் மாடியூல். எக்ஸ்போர்ட் வந்து நம்ம செப்பரேட் ஷேர்ட் மாடியூல் கிரியேட் பண்ணால் தான் எக்ஸ்போர்ட், அது வேற ஒரு செக்ஷனில் பார்க்கலாம். அடுத்தது இந்த மேட் பட்டன் போர்டு வந்துடுச்சு. அப்புறம் கலர் தீம் வந்து ஆப்ஷனல், இல்லைன்னா டிஃபால்ட் தீம் வரும், அவ்வளோதான். ஸோ சேம் தான் நம்ம சாட் ஜிபிடியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் விதவிதமாக உங்களுடைய வெப்பேஜில் கலர்ஸ்லாம் கொண்டு வந்து விளையாடலாம். பாய்.